இப்போ இதை எதுக்காக பதிவு பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி சரி பண்ணலாம், அது எதுக்காக எடுக்க வேண்டியதில்லை அப்படின்ற அளவுக்குலாம் தெரிய வரும். அதனால் பப்ளிக் அவேர்னஸுக்கும் தான் இதை க்ரியேட் பண்ணுறது. அதனால் இது சோஷியல் மீடியாலேயே தெரியும், மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம். சரிங்களா? இது நீங்கள் ஒரு உதவியாக தான் மற்றவங்களுக்கு பண்ணுறீங்க. ஸோ அதனால் இதை முழுக்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மாற்றம் இருக்குது, என்னென்ன பண்ணீங்கன்றதை மட்டும் தெளிவாக சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். சரியா? சொல்லுங்கள். என்ன இருக்குது அப்படியே சொல்லுங்கள். ஆகஸ்ட் 15 கால் வீக்கமானது. கால் வீக்கம்னா ரொம்ப வீக்கம், நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வீக்கம். எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. நாங்க வந்து வருஷநாடு பக்கம் கீழே போயிட்டு ஆண்டிவெட்டி ஏரியா வருஷநாடு பக்கம் எங்க ஊர் வந்து ஒரு வாரமா வந்து அது கிராமன்றதுனால பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி மருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஆனா எந்த மருந்துமே வேலை செய்யலாம். அந்த காலில் இடது காலில் எதுவுமே வேலை செய்யலாம். அந்த மருந்து எல்லாமே அதிகமாக வீங்கதே இருந்துச்சு. வீங்கினது என்னாச்சுன்னு சொன்னா அந்த தண்ணி கோர்த்து கீழே வந்து அந்த நீர் வெளியேற இடம் இல்லாம அப்படியே ஊறி நின்றுது இருந்துச்சு. அப்புறம் என் மகன் வந்து இங்க கட்டி கொடுத்துருக்கோம் தாம்பரம் பக்கத்துல. என் மகன் சொல்லுச்சு அவங்க மாமியார் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்குமான்னு சொல்லிச்சு. அதனால நாங்க அங்கிருந்து உடனேவும் என் மகன் இங்க கிளம்பி வர சொல்லிடுச்சு உடனேவும். ஆனா எங்க ஊர்ல இருக்கவங்களாம் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா காலை எடுக்க வேண்டியதா வந்துடும், உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்ட்டு நான் கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். இவங்க வந்ததுல இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பார்த்துட்டு அவர் சொன்ன தைரியம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு உதவியா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் கொடுத்தது அவரு. அந்த தைரியத்தை வச்சுதான் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முடிவுக்கு வந்ததுல இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கொஞ்சமா சரி ஆயிட்டாரு. காலுமே கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிச்சிருச்சு. அது காலுக்கு ஃபுல்லாவே ரெட் கலர்ல உள்ளுக்க சதை வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு. இது வந்து ரெட் கலர் ஆயிடுச்சு. இதுக்கு கீழே இந்த முட்டிக்கு கீழே உள்ள பார்த்தா ரெட் கலர் ஆயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன், கறியில ஏதோ ஆயி போச்சுன்ற டவுட் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனா அவருக்கு அது எதுவுமே பெருசா அவருக்கு தெரியல. சரி பண்ணிடலான்றது மட்டும்தான் அவர் சொல்லி திரும்பி சொன்னாரு. அதுல இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கறி தெரிஞ்ச சிவப்பு கலரா தெரிஞ்சது எல்லாமே மாறி நல்லாவே இந்த தோல் இந்த முன்னாடி இருந்த ஸ்கின் மாதிரியும் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச ஆரம்பிச்சா பிறகு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருக்க தண்ணி எப்படி வெளியேறும்ன்ற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆனா அந்த எல்லா தண்ணியுமே வடிய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா வடிஞ்சு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம காலில் கீழே வந்து வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வெளியேறி கால் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வரும்போது நடக்க மாட்டார் இல்லையா? வரும்போது நடக்க முடியாது அவர்னால. அதே மாதிரி ரொம்ப கத்துவாரு, அந்த வலி வேதனை தாங்க முடியாம. இப்ப ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா பிறகு இப்ப வலியெல்லாம் அவ்வளவா இல்லை, குறைஞ்சிருச்சு. எங்களால தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. இல்லாட்டி நல்லாவே சரியான பிறகு நாங்கள் ஊருக்கு போவோம். ஆனா இப்ப ஊருக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் அங்கிருந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். இப்ப நல்லா நடக்கிறாரு. இப்ப சரியாயிடுச்சு. இந்த டாக்டருக்கு நான் நன்றி சொல்றேன். சரிம்மா, அது ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக பண்ணிடுவோம். இது இப்போ அதே மாதிரி அந்த இது இல்லை, தண்ணி அந்த வீக்கம் இல்லாமல் இருக்குது, வரமோ நடக்க முடியாது, அது கத்திக்கிட்டே இருப்பார் வெளியில் இல்லையா, அம்மா அம்மா அம்மான்ட்டு. இப்போ அது இல்லை, இப்போ தன்னால் நடந்து வராரு. இது வெறும் இப்போ நம்ம ஏதாவது இதுக்கு இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாவது போட்டோமா? இதுக்கு இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. வெறும் அந்த சொட்டு மருந்து மட்டும்தான். சொட்டு மருந்து மாதிரி அது சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அது தாராளமா சாப்பிடலாம். அது சாப்பிட்டா உடம்புக்குள்ள இருக்க எந்த உறுப்புக்குமே பாதிப்பு கிடையாது. அதனாலதான் இந்த ட்ரீட்மெண்ட்டவே நான் கண்டினியூ பண்ணேன். மருந்து மாத்திரை ஊசினால உள்ளுக்கு இருக்க பார்ட்ஸ் சேதமாகுமே தவிர ஒரு மருந்தை கொடுத்தோம்னா அது இன்னொரு எஃபெக்ட் அதிகமாயிருன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த மருந்துல வந்து அப்படி எதுவுமே இல்லைன்ற அந்த ஒரு தெம்பு, ஒரு தைரியம் இருக்கு. அப்ப இந்த மருந்தோட பேர் என்னன்னு தெரியுமா? இப்போ
எலக்ட்ரோ ஹோமியோபதி. பேர் என்னது? எலக்ட்ரோ ஹோமியோபதி. இது எலக்ட்ரோ ஹோமியோபதி மருந்து கொடுத்து தான் இப்போ ஐயாவுக்கு வந்து அவ்வளோ தூரம் சீராயிருக்கு. புரியுதுங்களா? இதில் எந்த ஒரு ரசாயன கலந்தும் இது பண்ணல, கெமிக்கல் ஃப்ரீ தான் இது. அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது. இப்போ இவ்வளோ தான் சீராக இருக்குது. உங்களுடைய சூழ்நிலையை கருதி இப்போ நீங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு ஒரு 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, சரிதானே? சரிம்மா, நன்றி.